Hi friends, welcome to Maha's channel Grow Younger with Maha. எல்லாருக்குமே வரலட்சுமி பூஜை வாழ்த்துக்கள். எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ வரலட்சுமி பூஜைக்கு நான் இப்படி வந்து ஒரு சின்ன மேக் ஓவர் பண்ணேன். ரொம்ப நாள் கழித்து சாரீ கட்டியிருக்கேன். போன வரலட்சுமி பூஜைக்கு நான் சாரீ கட்டினேன். ஸோ திருப்பி வந்து சாரீ கட்டுறது வந்து ஒரு வருஷம் ஆகிருக்கு. ஸோ இந்த சாரீ தான் நான் கட்டியிருக்கேன். ஸோ இந்த சாரீ லுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ இந்த சாரீ டீட்டெயில்ஸ் நான் போட்டிருக்க அக்சசரிஸ் என்னென்ன ஜுவல் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் சொல்ல போகிறேன். ஒரு சிம்பிளான பூஜைக்கு எப்படி வந்து நம்ம மேக்கப் பண்ணலாம், அது ஃபவுண்டேஷன்லாம் எல்லாமே எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் ஸ்கின் கேர் எல்லாமே முடிச்சிடணும். நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுட்டேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு டைமில் வந்து நமக்கு வந்து கைக்கெலாம் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுடலாம். ஏன்னா பூஜை டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி காலையிலேருந்து தண்ணியில் கை வச்சு சந்தனம் குங்குமம் அது இதுன்னு வீட்டிலலாம் வைக்கிறதுல வந்து கை ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ அப்போலோட அந்த அப்போலோ ஃபார்மசியில் ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுப்பாங்களே அது வந்து கைக்கு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது ரொம்ப நல்ல ஒரு அந்த அரோமா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் அதை நான் யூஸ் பண்ணுவேன். தூங்குறப்பையும் வந்து இந்த இதை வந்து அப்போலோ ஃபார்மசியோட இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா தூங்குறப்ப அந்த ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்மூதிங்காக இருக்கும் எனக்கு. அதனால் வந்து அதை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முடியை வந்து நல்லா கட்டிடலாம். ஹேர்க்கெலாம் வந்து ரொம்ப பெரிய ஹேர் டூலாம் பண்ண போகிறதில்ல, சிம்பிள் ஹேர் ஸ்டைல் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஃபேஸ்க்கு தான் வந்து இப்போது எப்படி பண்ணலாம், ஃபவுண்டேஷன்லாம் இல்லாமல் சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஐப்ரோ பென்சில். ஃபஸ்ட்டு ப்ரௌன் ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். மார்ஸோட ப்ரௌன் ஐப்ரோ பென்சில். இதுலேயே வந்து ஒரு சைடு வந்து ஷார்ப்னர் வரும். ஸோ இது வந்து நியர்லி மார்ஸோட இது வந்து நான் ஒரு 6 மந்த்ஸாக வந்து இந்த ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறனோ அதெல்லாம் வந்து நான் வந்து கீழே கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. ஸோ மார்ஸோட ப்ரௌன் ஐப்ரோ பென்சில் நான் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து நம்ம எந்த ஷேப்பில் வந்து நம்ம வந்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ண போகிறோமோ அதுக்கு வந்து நான் ஒரு ட்ரா மட்டும் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வந்து மார்ஸோட இந்த ஐப்ரோ கிட் பவுடர் இருக்கு இல்லையா, அதில் வந்து அதுலேயே வந்து நமக்கு வந்து ப்ரஷ்ஷும் வரும், ஸ்பூலியும் வந்து அதிலே கிடைக்கும். ஸோ அந்த வச்சு நான் வந்து அந்த எப்படி ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌன் கலர் ஷேடு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேலே ஒரே ஒரு சின்ன ஒரு இது மட்டும் நான் வந்து இந்த பிளாக் கலரில் இருக்கிற இதை கொடுப்பேன் நான். ஸோ டேரெக்டாக நம்ம பிளாக் கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு இது கிடைக்கும். ஸோ அதனால் லைட்டாக ப்ரௌன் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக வந்து நான் பிளாக் வந்து கொடுப்பேன். அதுலேயே வந்து நமக்கு ஸ்பூலியும் கொடுக்குறாங்க. ஸோ அதை லைட்டாக வந்து கோம் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து ரொம்ப ஹேர்லாம் கிடையாது அதில். ஸோ இருந்ததுன்னா நல்லா செட் ஆயிரும். அதுக்காக எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து பவுடர் ஏதாவது ஒரு இடத்த ஒட்டி இருந்ததுனாலும் அது வந்து சரி பண்ணிடும். காஜலுக்கு வந்து மேபிலினோட காஜல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது, உடனே வந்து ஸ்மஜ் ஆகிடும். நம்ம வந்து ஈவினிங் கொஞ்சம் நேரம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோங்கிறதுனால நைட்டு உடனே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். அதாவது காலையில் போய்ட்டு நைட்டு வரைக்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா நான் ஃபேஸஸ் கனடா தான் யூஸ் பண்ணுவேன். இது கொஞ்சம் நேரத்துக்கு தான், பூஜை முடிஞ்சிட்டு கொஞ்சம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போக வேண்டியது இருக்குது. அதனால் வந்து இது கொஞ்சம் வந்த உடனே கொஞ்சம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட போகிறோம். அதனால் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கிற காஜல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ மேபிலினோட இது வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அதையே வந்து நான் ஐலைனராகவும் நான் கொடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து ஐ ஷேடோ இதெல்லாம் நான் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அடுத்தது வந்து யூஸ் பண்ணக்கூடிய இது வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரைமர் என்ன வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இதுதான் இப்போ வந்து ஒரு 2-3 டைம்ஸாக வந்து நான் மேக்கப்புக்கு கீழே வந்து நான் யூஸ் பண்ணுறது. இது ரொம்ப நல்ல ஒரு கிளாஸி ஒரு மேக்கப் லுக் கொடுக்கறதுக்கு வந்து பேசிக்காக இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கிது. இதோடைய ரிவ்யூ கூடிய சீக்கிரம் நம்மளுடைய சேனலில் வந்து வரும். ஸோ அடுத்தது வந்து அது கொஞ்சம் செட் ஆனதுக்கு அப்புறம் வந்து நைக்காவோட கன்சீலர் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இந்த வாய் சுற்றி கொஞ்சம் கருப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் நான் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு வந்து கன்சீல் பண்ணுறதுக்கு மறைக்கிறதுக்கு அங்கங்கே அப்படியே லைட்டாக நம்ம வந்து அந்த கருப்பாக இருக்கு இல்லையா அதுக்கு மேலே வந்து மட்டும் நம்ம இந்த ரெட் கலரில் இருக்க நைக்காவோட அந்த கன்சீலர் வந்து நான் யூஸ் பண்ணி அப்படியே வந்து அதை வந்து கலரை வந்து கொஞ்சம் மாற்றுறோம். அந்த பட்டி டிங்கரிங்லாம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரெட் கலர் வச்சுட்டு அந்த எந்தெந்த இடத்துல கருப்பாக இருக்கோ அதெல்லாம் வந்து லைட்டாக வந்து அதை அப்படியே தொட்டு வந்து இது பண்ணுறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளுடைய நார்மல் ஸ்கின் கலர் இருக்கு இல்லையா அந்த ஸ்கின் கலரை நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அதுக்கு மேலே வந்து போட்டு நம்ம வந்து ஈவன் பண்ணுறோம். மற்ற ஃபேஸில் மற்ற ஸ்கின் கலர் எப்படி இருக்கோ
அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஈவன் பண்ணுறோம். ஸோ எல்லா பட்டி டிங்கரிங் வேலையும் வந்து நம்ம கன்சீலர் வச்சே நம்ம வந்து பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம இந்த ஃபவுண்டேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இன்றைக்கி ஒரு 2 hours தான் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. ரெண்டாவது நான் கோயிலுக்கு போகிறேன். ஸோ ரொம்ப நிறைய மேக்கப்லாம் போட்டுட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. நேச்சுரல் லுக்கு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து ஃபவுண்டேஷன்லாம் இன்றைக்கி செலக்ட் பண்ணலை. ஜஸ்ட்டு கன்சீல் மட்டும் பண்ணுறேன். எந்தெந்த இடத்துல கருப்புலாம் இருக்கோ அதை மட்டும் லைட்டாக கன்சீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கிறதுனால தான் இந்த கன்சீலர்லாம் கூட யூஸ் பண்ணுறேன். டேரெக்டாக நம்ம கோயில் போகிறோன்னா நான் ஜஸ்ட் அந்த பேசிக் ஸ்கின் கேர் முடிச்சுட்டு மேலே வந்து ஒரு கம்பேக்ட் பவுடர் போட்டுட்டு லைட்டாக வந்து லிப்க்கு ஏதாவது டின்ட்டு கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன். இதுதான் என்னுடைய ரெகுலர் ரொட்டீன். இன்றைக்கி வரலட்சுமி பூஜை கொஞ்சம் சம்திங் கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம போகணும். 2வது வீடியோவும் எடுக்கிறதுனால தான் அந்த கன்சீலர்லாம் கூட யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் மேக்கில் இருக்கிற இந்த காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். நம்ம கன்சீல் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த இதில் வந்து செட் பண்ணுறதுக்கு நான் சுகரோடைய இந்த ப்ரஷ் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது செட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிளண்டிங்கை விட இதை செட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதை வந்து அப்படியே வந்து ஜஸ்ட்டு அந்த கன்சீல் பண்ண இடத்த வந்து அப்படியே பிளெண்ட் பண்ணுறதுக்காக, அதாவது செட் பண்ணுறதுக்காக வந்து நான் வந்து இது அப்படியே அந்த பவுடரை வந்து அங்கங்கே அப்படியே வந்து டச் பண்ணுறேன். ரொம்ப போட்டு நம்ம பிளெண்டிங், அதாவது ஃபவுண்டேஷன் பண்ணுறப்ப நம்ம பிளெண்டிங் பண்ணுவோம்ல, அது மாதிரி பண்ண வேண்டாம். ஏன்னா கன்சீல்ங்கிறது அந்த இடத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ மற்ற இடம்லாம் வந்து நம்ம எதுவுமே போடலை. ஸோ அதனால் ஜஸ்ட்டு நம்ம வந்து பவுடர் வந்து டச் தான் பண்ணுறோம். இது மாதிரி டேப்பாக பண்ணி இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து கன்சீல் பண்ணதை வந்து அவ்வளோதான். அதோட வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுவே வந்து போதும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த கவரேஜே போதும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாக்மிலேருந்து ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஹைலைட்டரை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, 2 கலர் இருக்கும். ஸோ இந்த 2 கலருமே சேர்த்து லைட்டாக டச் பண்ணிப்பேன். தனித்தனியாக எடுக்காமல் 2 கலருமே சேர்ந்து எடுத்துகிட்டு ஆல் ஓவர் த ஃபேஸில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நோஸ்க்கு நமக்கு எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நைட் டைம் இல்லையா? ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் ஷைனிங் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல மட்டும் நம்ம லைட்டாக வந்து இதை வந்து டச் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் வந்து மூக்குக்கு மேலே, அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட்டில், அது கொஞ்சம் சீக்கில், சின்னில் எல்லா இடத்துலையும் வந்து லைட்டாக வந்து நான் டச் பண்ணிக்கிறேன் லாக்மியோட ஹைலைட்டர். அதுக்கப்புறம் லிப் லைனர் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர், ப்ரௌன் கலர் லிப் லைனர் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும். மீடியம் ஸ்கின் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லிப் லைனர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது ஃபுல் பேக் வந்து வாங்கியிருக்கேன். 7-8 கலர் அதில் வந்தது. ஸோ ப்ரௌன் தான் நிறைய யூஸ் ஆகும். ஸோ கடைக்கெலாம் போகிறோம் அப்படின்னா இந்த லைனர் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஏதாவது லிப் ஆயிலெலாம் இருக்கு இல்லையா, அதை கூட போட்டுட்டு கூட போகலாம். நான் வந்து இன்றைக்கி லைனர் போட்டுட்டு அதுக்கு மேலே மார்ஸோட லிப்ஸ்டிக், அந்த மேட் லிப்ஸ்டிக்கை லைட்டாக ஜஸ்ட்டு ஒரே ஒரு வைப் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான், ஒரே ஒரு கிளைட்லேயே அது சூப்பராக வந்து லிப் ஃபுல்லாகவே கவரேஜ் கொடுக்குது. ரொம்ப நேரம் இருக்குது மார்ஸ் இது. நான் அன்றைக்கி பக்கத்து வீட்டில் அந்த பூஜைக்கெலாம் போயிட்டு அவங்க வீட்டில் கொடுத்த பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து கூட அப்படியே கலையாமல் அப்படியே இருந்தது. ஹேருக்கு வந்து ரொம்பலாம் விஷயம்லாம் கிடையாது. அப்படியே ஜஸ்ட்டு ஒரு சென்டரில் வந்து ஒரு கிளிப் போட்டிருக்கேன், ஒரு ஆன்டிக் கிளிப் அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அக்சசரிஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மல்லிகைப்பூ வச்சிடலாம். ஸோ அதுதான் ட்ரெடிஷ்னல் லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மல்லிகைப்பூ சம்திங் ஸ்பெஷல் ஃபார் மீ. ஏன்னா டெல்லியிலலாம் பூவே கிடைக்காம இப்போ தமிழ்நாடு வந்தோன்னா ரொம்ப விரும்பி பண்ணுற ஒரு விஷயம் வந்து இந்த மல்லிகைப்பூ. அதுக்கப்புறம் நெத்தியில் வந்து ஒரு பொட்டு வச்சாச்சு. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பிந்தியும் மேலேயும் வந்து வகுடுலையும் ஒரு பொட்டு வச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து லுக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து அக்சசரிஸ் வந்து இது வந்து காசியில் வாங்கின ஒரு சாரீ. ரொம்ப நாளாக கட்டணும்னு ரொம்ப ஆசையாக வச்சுருந்தேன். இப்போ தான் அதுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். ஸோ இப்படி தான் போட் நெக் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கையில் 2 இயரிங் போட்டிருக்கேன். கையில் வந்து பேங்கிள்ஸ் போட்டிருக்கேன். இயரிங் வந்து இது மாதிரி வந்து நான் லக்ஷ்மி போட்ட இயரிங் போடுறேன். ஸோ இன்றைக்கி பூஜை அப்படிங்கிறதுனால லக்ஷ்மி கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஆரம் போட்டிருக்கேன். நெக்லஸ் வந்து க்ரீன் கலர் இருக்க மாதிரிக்க ஒரு நெக்லஸ். இது வந்து ஜிஆர்டியில் வாங்கின ஒரு நெக்லஸ். இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து நான் அக்சசரிஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக வந்து ரெடி ஆகிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்தேன். நானும் நல்ல பூஜையெல்லாம் பண்ணேன். நீங்கள் எப்படி வரலட்சுமி பூஜை செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எப்படி இந்த சிம்பிள் மேக்கப் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கெட் ரெடி வித் மீ வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.